ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ ஸ்வீட் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஸ்பைசி மிக்சர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ வந்து அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்வீட் மிக்சர் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் மிக்சரை வந்து நிறைய விதத்தில் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இப்போ பொட்டேட்டோ வச்சு எப்படி ஸ்பெஷலாக பண்ணுறதுன்னு நான் இங்கே செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ வந்து இது மாதிரி ஸ்கின்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து சுகர் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி இந்த பொட்டேட்டோ நம்ம சீவி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பொட்டேட்டோ சீவிக்கோங்க. அது வந்து தண்ணியில் வந்து நீங்கள் அலசி எடுக்கணும். அதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் பொட்டேட்டோ நம்ம சீவிட்டோம். அதை வந்து நல்லா இந்த தண்ணியில் 4-5 தடவை நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ வந்து பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு ட்ரை டவலில் நம்ம ஆற வச்சிடலாம். டவலில் நம்ம ஆற வைக்கிறதுனால இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஈர்த்துடும். ஓகே, இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுக்கு நான் வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் மீடியமாக சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, நான் இங்கே வந்து லார்ஜ் ஸ்டெய்னர் வச்சு பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ வந்து எடுத்துடலாம். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் பொட்டேட்டோ வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ஃப்ரை ஆகும். இந்த நுரெல்லாம் வந்து அடங்குற வரலும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஒரு 4 to 5 minutes ஆகும். இந்த சலசலப்புலாம் அடங்குறவரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம திருப்பி விடும்போது நல்லா இந்த கிறிஸ்பினஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கல. ஈஸியாக வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடச்சிருக்கு. அது எண்ணெயும் அதிகமாக இதில் இல்லை. ஓகே, இது மாதிரி நம்ம வந்து எல்லா பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். எனிவே உங்களுக்கு இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஓகே, இது ரொம்ப ப்ரௌன் ஆகாத அளவுக்கு பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பஃப்டு ரைஸ் வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறேன். தமிழில் பொரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் ஃப்ளேக்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பீனட்ஸும் ஃப்ரை பண்ணுறேன், வேர்க்கடலை. இது மாதிரி நல்லா இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதையும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதுவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரியலி நீங்கள் இது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணுறேன். இது மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரேசின்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ரேசின்ஸ் இது மாதிரி பஃப்டாக வரணும். நல்ல பால்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆனோடனே இதுவும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கறி லீவ்ஸ் நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ண கறி லீவ்ஸ் ரொம்ப ஹெல்த்தி கூட, எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் இது. ஸோ அதுக்காக நீங்கள் நிறையவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ சிப்ஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணுறதுனால இது வந்து நல்லா இந்த மிக்சர் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி நான் வந்து இங்கே 4 or 5 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 7 or 8 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த டேஸ்ட் வந்து இப்போ நான் மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சுகர் இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு வேணால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த வந்து லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலே நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 வீக்ஸ் கூட நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது ரொம்ப 2 வீக்ஸ் வரலாம் நல்லா கிறிஸ்பினஸ் போகாது. குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இது வீட்லேயே நம்ம செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மிக்சராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.